இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க. இந்த பாத்தீங்களா, என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இதை வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது. மத்தபடி வேற எதையும் பார்க்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற ஒன்னத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடைக்கணும். இது எதுக்கா? இது இந்த மண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதோ வெண்ணி வைக்கிற பானைச்சட்டி. அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? இலக்கிறதுக்கு. ஆமா. சரி, இது என்ன? இருங்க, இது என்ன? பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க இன்னொரு பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பி, அவனுக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. சரி, ஏன் 4 பாட்டில் தேன் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச தேன் வந்து மருந்து கலந்து குடுக்கறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி, உடம்பு இழைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க, வெந்நீல கலந்து குடிக்கணும். மாதிரி சில அதெல்லாம் ஒன்று ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். சரி, இது ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு துறதுன்னு ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா, வருதுப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம், இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம், இதுல சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா? நீங்க தான் மெயின்டைன் பண்றதா இல்ல அண்ணனா? வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க. அக்கா பாருங்க, நமக்காக இப்ப என்ன மாதிரி எப்பவுமே அடுப்பாங்கறையில அடுப்ப பத்த வச்சுட்டு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல்ல காத்து வாங்கிப்பேன். ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாடை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்தே இப்படி கிட்னி விட்டுக்கிடுவேன். இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவேன். இப்போ நீங்க ஏன் பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கூடாதுன்னா இல்ல, பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளினால் இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிடுவேன். இதெல்லாம் வந்து மளிகை பொருட்கள். பாத்திருக்கியா? ஆமா. என்னக்கா, நான் நல்லா சமைப்பேன். நீ சமைக்கிறத நான் ஷோலைய பார்த்தனே, இல்லன்னா நான் வச்ச மீன் குழம்பு தின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பியா? இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க. இந்த பாத்தீங்களா, என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இதை வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது. மத்தபடி வேற எதையும் பார்க்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற ஒன்னத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடைக்கணும். இது எதுக்கா? இது இந்த மண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதோ வெண்ணி வைக்கிற பானைச்சட்டி. அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? இலக்கிறதுக்கு. ஆமா. சரி, இது என்ன? இருங்க, இது என்ன? பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க இன்னொரு பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பி, அவனுக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. சரி,